விதவிதமான விலங்குகள், பல வண்ணம் கொண்ட பறவை இனங்கள் என வளர்த்து வணிக ரீதியாகவும் வெற்றி காண்கிறார்கள் தஞ்சையைச் சேர்ந்த இளைஞர்கள். கண்ணை கொள்ளும் உருவம் கொண்ட மலைப்பாம்பு, கலர் கலராய் ஓணான், கையடக்க முள்ளம்பன்றி, ஜிகினா போல மின்னும் சிலந்தி என விதவிதமாக வளர்க்கிறார்கள் இவர்கள். இவர்களுக்கு இவையெல்லாம் செல்ல பிராணிகள். காட்டுத் தோட்டத்தைச் சேர்ந்த ராபின் வீட்டிலேயே சிலந்தி, ஓணான், பாம்பு, புழு போன்றவற்றை வளர்க்கிறார். அவற்றை விரும்புவோருக்கு விற்பனையும் செய்கிறார். பல வகையான பாம்புகள், 10க்கும் மேற்பட்ட சிலந்தி வகைகள், 4ற்கும் மேற்பட்ட பல்லி மற்றும் உடும்பு வகைகளை வளர்த்து வருகிறார். இவையாவும் வெளிநாடுகளைச் சேர்ந்தது என்பதால் அவற்றை வளர்ப்பது சட்டப்பூர்வமானது என தெரிவிக்கிறார். இப்போ வளர்த்துட்டு இருக்கிறது இக்வானான்னு சொல்லுவாங்க, ராட்சச பல்லின்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு 4-5 கலர்ஸ் இருக்கும். ரெட் இக்வானா, ப்ளூ இக்வானா, கிரீன் இக்வானா, அந்த மாதிரி. அப்புறம் பைத்தான்லேயே நிறைய கலர்ஸில் இருக்குது. நம்ம டாக்ஸ் எப்படி ப்ரீடுன்னு சொல்லுவோமோ, பைத்தானை நம்ம மாஃப்னு சொல்லுவோம். ஒவ்வொரு பைத்தானுக்கும் ஒவ்வொரு மாஃப் கலரு. இது ராயல் பால் பைத்தான் சொல்லுவோம். அந்த மாதிரி நிறையா மாஃப்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்து டெரன்டுலாஸ், ஸ்பைடர்னு சொல்லுவோம். ஸ்பைடர் பார்த்தப்போ அது டெரன்டுலாஸ் நம்ம சொல்லுவாங்க. நல்லா 8 inches 10 inches சைஸ் எல்லாம் வரும். அந்த டெரன்டுலாஸும் நிறையா வளர்த்துட்ருக்கோம். காட்டுத் தோட்டத்தைச் சேர்ந்த மற்றொருவர் மேத்யூ. பொறியியல் பட்டதாரியான இவர் பறவைகள் மற்றும் விலங்குகளுக்காக பெரும் தோட்டத்தையே உருவாக்கியுள்ளார். வெளிநாட்டு பறவை இனங்கள், ஆமைகள், முள்ளம்பன்றி, பாம்பு என 50க்கும் மேற்பட்ட வகையில் உயிரினங்களை வளர்த்து வருகிறார். வளர்ப்பு பாம்புகள், ராட்சத பல்லிகளும் இவரிடம் உள்ளன. இதுபோல மக்காவ், காக்கடு, காக்கடைல், ஆப்பிரிக்கன் லவ் பேர்ட்ஸ் உள்ளிட்ட பல்வேறு வகையான பறவைகளையும் வளர்த்து விற்பனை செய்கின்றனர். 500 ரூபாயில் தொடங்கி 5 லட்சம் ரூபாய் வரை அவை விற்கப்படுகின்றன. வெளிநாட்டில் உள்ள பறவைகள், விலங்குகள், ரெப்டைல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாட்டிக்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு மட்டும்தான் நம்ம இந்தியாவில் நமக்கு பர்மிஷன் உண்டு. ஸோ அந்த வகையான பேர்ட்ஸ், அனிமல்ஸ்லாம் தேடி வரும்போது தான் நமக்கு இந்த மாதிரி கனூர் வெரைட்டிஸு, அது மாதிரி ரெப்டைல்ஸ் இக்வானாஸு, பால் பைத்தான்ஸு, பெரிய வெரைட்டியான அழகான பேர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ளூ அண்ட் கோல்ட், மக்காவுஸு, காக்கடூஸ் அப்படிங்கிற வெரைட்டி எனக்கு கிடச்சிது. ஸோ அதில் இன்னும் கொஞ்சம் நம்ம உள்ளே ஆராய்ஞ்சு நம்ம இன்னும் நல்லபடியாக பண்ணலாம், பெரிய லெவலில் பண்ணலான்னு பண்ணது தான் இந்த ஃபார்மு. ஸோ இந்த ஃபார்ம் நான் செட்டப் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 8 to 9 years ஆகுது இந்த ஃபார்மு. இந்த செல்ல பிராணிகளை வளர்ப்பதற்கு வனத்துறையின் பரிவேஷ் என்கிற இணையதளத்தில் பதிவு செய்தால் அனுமதி கிடைக்கும். இதன் மூலம் அனுமதிக்கப்பட்ட செல்ல பிராணிகளை வளர்ப்பதற்கு எந்தவித பிரச்சனையும் இருக்காது என தெரிவிக்கின்றனர் வளர்ப்பாளர்கள். அதற்கான விதிமுறைகளை முறையாக பின்பற்ற வேண்டியதும் அவசியம் என்கின்றனர் செல்ல பிராணி வளர்ப்பாளர்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் டேவிட்டுடன் செய்தியாளர் காதர் உசைன்.